ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. செப்டம்பர் 7 என் பெரிய பையனுக்கு பிறந்த நாளா, லீவு நாளில் வந்ததால் குடும்பத்தோடு எல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. என் பெரிய பையனும் அவங்க அப்பாவும் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. நானும் என் சின்ன பையனும் ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். ஒரே வண்டியில் போகிறதுக்கு இடம் பத்தலை. பசங்களாம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்களா, அதனால் தனித்தனி வண்டியில் போயாச்சு. சிவன் கோயிலுக்கு தான் போனோம். போயிட்டு நந்தீஸ்வரனுக்கு ஒரு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு பர்த்டே அன்னைக்கு கோவிலுக்கெலாம் போயிட்டு தான் அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மேக்ஸ் கடைக்கு போயிருந்தோம். மேக்ஸில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராகவே இருந்தது. நான் தான் சொன்னேன், ட்ரெஸ்ஸில் ரொம்ப விலையெல்லாம் போடாத, ஏன்னா நீ டக்குன்னு வளர்ந்துடுற, ட்ரெஸ்ஸும் வேஸ்ட் ஆகிடுது, காசும் வேஸ்ட் ஆகுது. நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதே 6:30 மணி ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock டியூஷனுக்கு போவான். அதனால் ரெகுலராக நீ டியூஷனுக்கு போகிற மாதிரியே ஒரு 4 டிஷர்ட் எடுத்துக்கோ, சூப்பராக இருக்கும், ஒரு பேண்ட்டு மட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டான். ஆனால் நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நானும் அவங்க அப்பாவும் எடுத்து காமிக்கிறோம். எதுவுமே அவன் வந்து அசைகிற மாதிரி தெரியல. இந்த பொம்பளை பசங்க கூட அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடுவாங்க பழகுது. இப்போ வர ஆம்பளை பசங்க ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ நானும் என் வீட்டுக்காரரும் அப்படியே டயர்டாகி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஷர்ட்டும் 200 அதனால் ஒரு 4 டிஷர்ட் எடுத்துக்கிட்டா ஒரு பேண்ட்டு மட்டும் எடுத்துக்குன்னு சொன்னால், ஃபைனலாக இந்த ஷர்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததா, அதனால் இந்த ஷர்ட் கேட்டால் சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்து அவங்க அக்கா, தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. கேக்லாம் கட் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு தர்ம சங்கடம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ற ஒரு பேரில் கேக்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் கொஞ்சம் காஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தாங்களா. நான் தான் கொஞ்சம் சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணேன். இப்போல்லாம் அம்மா அப்பாக்கெலாம் செலவு வைக்கக்கூடாது, நீங்கள் படித்து பெருசாகி சம்பாதிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், இப்போல்லாம் தேவையில்லை, விஷ் மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம்லாம் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, என் வீட்டில் இருக்கிற குட்டீஸ், அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாருமே வந்து அவங்க அண்ணனுக்கு, இவன் தான் அண்ணன் எல்லாருக்குமே, அதனால் எல்லாருமே கிஃப்ட் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா என் வீட்டில் கடைசி குட்டி தம்பி இவன் தான் அவங்க அண்ணனுக்கு அண்ணான்னு சொல்லி அழகாக கிஃப்ட்டு ஒன்று பேக் பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தானா. அவங்க அண்ணன் தூக்கலையும், அதனால் அவனுக்கு ஒரே அழுகாட்சி ஆகிடுச்சு. தூக்கிறவனை தான் சமாதானம். ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்த கிஃப்ட்டு கேட்டான் பாருங்கள். உடனே என் பையன் கொடுத்த கிஃப்ட்லாம் கேட்கக்கூடாது, வேணும் இந்த 3 சாக்லேட் எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். இவன் வந்து வீட்டுக்கே கடைசி குட்டி, பொண்ணுங்களே கடைசி பொண்ணு இவன், ரொம்ப செல்லம். அவளும் ஒரு கிஃப்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்னங்க, எல்லோரும் கிஃப்ட் பண்ணாங்களே, நம்ம என்ன பண்ணுறது நம்ம பையனுக்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. கிஃப்ட் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், அந்தமாரி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த பர்த்டேக்கு என் பையனுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு தரணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன்னா, அதனால் ஒரு வாட்ச் கடைக்கு தான் போய் வாட்ச் வாங்கலான்னு போனேன். ஏன்னா அவன் வாட்ச் வந்து ஒரு 6-7 மாதமாக அவன்கிட்ட வாட்ச் இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் வாட்ச் வாங்க போனால் வாட்ச் ஒன்று 2500 ரூபாய், 3000, 4000, 5000 சொல்லிட்டு இருந்தாங்களா. எங்கள் பட்ஜெட் அதெல்லாம் தாங்காது, சிம்பிளாக ரொம்ப கம்மியான ரேட்டாக சொல்லுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 750 ரூபாயில் ஒரு வாட்ச் எடுத்து காமிச்சாங்களா. இதுவே ஓகே, ஏன்னா படிக்கிற பசங்க, சின்ன பையன், அதனால் ரொம்பலாம் விலை கொடுத்து வாங்க தேவையில்ல சொல்லிட்டு வாட்ச் வந்து சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்தேன். ஆனால் நானே நினச்சிக்க வேண்டியதான் இது சர்ப்ரைஸ்னு. ஏன்னா என் பையனுக்கு தெரியும் நான் என்ன வாங்கின்னு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தனியாக போய் வாங்கினது கிடையாது. ஒன்று என் வீட்டுக்காரர் கூட போவேன், இல்லைனா என் பையன் கூட போவேன். மோஸ்ட்லி என் வீட்டுக்காரர் கூட போய் தான் வாங்குவேன். அதனால் சர்ப்ரைஸ் நான் நினச்சிக்கலாம். ஆனால் என் பையன்லாம் கண்டுபிடிச்சிட்டானா. இருந்தாலும் பரவாயில்ல, வாட்ச் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்புறம் என்னங்க, கேக்லாம் வாங்கி கட் பண்ணி நைட்டு 11 மணிக்கு தான் நான் கிஃப்ட்டே கொடுத்தேன். விடிஞ்சால் திங்கட்கிழமை எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், நான் காலையில் எழுந்துச்சி லஞ்ச் பண்ணணும், பசங்களுக்கெல்லாம் செஞ்சு தரணும். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா டயர்டாக இருக்கிறேன், சீக்கிரம் டிப்புன்னு லைட் ஆகிட்டு தூங்க போயிடலான்னு சொல்லிட்டு நான் தூங்க போயிட்டோம். வீடியோ பார்க்குற நீங்கள் முடிஞ்சால் என் பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நடுவில் என் சின்ன பையன் வேறு, அண்ணனுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணுறீங்க, கேக் வாங்கி தரீங்க, ட்ரெஸ் வாங்கி தரீங்க, எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்க சொன்னான்னா, அவனை ரொம்ப சமாதானப்படுத்தணும். அடுத்த மாதம் அக்டோபர் 27 உன் பர்த்டே வருது, அம்மா இதே மாதிரி கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு, கேக் எல்லாமே வாங்கி தரேன்னா சொன்னோடனே தான் அமைதியாக ஆனால். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே பேச முடியல. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய விலாகாக எடுத்து கண்டினியூஸாக பேசுகிறேன்னா மூச்சு ரொம்ப வாங்குது. பை, டேக் கேர்.